பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவன் திருமாவளவன். டேய் என்ன இளவுடாது? என்ன பேச்சு, என்ன வாய்! தேர்தலுக்கு முன்னாடி இந்த திருமாவளவனோட பேச்சு இருக்க, அடேங்க அப்பா, அப்படியே யோக்கிய சிகாமணி மாதிரி நாக்கை இந்த அளவுக்கு நீட்டி பேசுறாப்ல. இந்த வீடியோவோட முழு வெர்ஷனை பார்த்தா காரி துப்புறதுக்கு சௌரியமா இருக்கும், பாருங்க. யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவன் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். அடேங்க அப்பா, இந்த பேச்சை கேட்டோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்து வருது? வாய் இல்லைனா உன்னை நாய் கூட தூக்கிட்டு போயிடும்டா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன மாதிரி அப்படியே உணர்ச்சி தழும்ப நரம்பு புடக்கி எப்படி பேசியிருக்காவ்வளோ பார்த்தீங்களா? நான் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன், எனக்கு பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கு சமம் அப்படின்னு பேசிய இந்த திருமாவளவன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காப்புல? தாவேக்காவோட அமைச்சரவையில் இன்னைக்கு இடம் பெற்றிருக்காப்புல. அதுவும் வன்னியரசுங்க, வன்னியரசு இன்னைக்கு அமைச்சராயிருக்காப்புல. அமைச்சரானதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி இதே தாவேக்காவை பற்றி இந்த வன்னியரசு எவ்வளவு கொச்சையா விமர்சனம் பண்ணியிருக்காப்புல தெரியுமா? பாருங்க. தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன, பாஜகவினுடைய ஒட்டுக்குழுக்கள். ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். இந்த இரண்டுமே பாஜகவினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்றன. நாம் இதில் கவனம் செலுத்தி மிக கவனமாக எச்சரிக்கையாக நம்முடைய மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே நாம் களமாடுவோம் என்று சொல்லி அதாவது தாவேக்கா பிஜேபியோட ஒட்டுக்குழுவான். இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிற வன்னியரசு பேசியிருக்காப்புல. இப்படியெல்லாம் பேசிட்டு இது கூட பரவாயில்ல, டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவரை பற்றி இன்னும் கொச்சையாக பேசியிருக்காப்புல. விஜய் ஒரு கோலை, மக்களை சந்திக்காமல் கரூரில் இருந்து ஓட்டம் பிடிச்சி ஓடிட்டாப்புல அப்படின்னு ஒரு மீடியாவில், அதுவும் சேட்டலைட் மீடியாவில் லைவில் பேசிவிட்டு இன்னைக்கு என்ன மாதிரி ஜால்ரா. இது என்னங்க, இது என்ன வார்த்தை கோலை இல்லையாங்க? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை. உண்மையிலேயே தமிழகத்தில் இந்த சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா கண்ணை மூடிட்டு வீசிக்கவே சொல்லலாங்க, கண்ணை மூடிட்டு வீசிக்கவே சொல்லலாம். அதுலேயும் திருமாவளவன் இருக்காப்லையே, அடேங்க அப்பா, அவர் என்ன தெரியுமா டிவிகே பற்றி பேசினாரு, விஜயை பற்றி பேசினாரு, பாருங்க. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? இப்படியெல்லாம் பொது வழியில பேசிட்டு விஜய் RSS பெற்றெடுத்த பிள்ளை, பிஜேபியோட பிள்ளை அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசிவிட்டு இன்னைக்கு போய் பதவி சுகத்துக்காக இன்னைக்கு கூட்டணியில் இணைஞ்சதோட மட்டும் இல்லாம அமைச்சர் பதவியே வாங்கியிருக்காப்ல. வெளியே என்ன பேசுவாங்க, எனக்கெல்லாம் பதவி ஆசையே கிடையாது, எங்களுக்கு கூந்தலுக்கு சமம் அப்படின்னு பேசிய திருமாவளவன் முழுக்க பதவி வெறிக்காக மட்டும்தான் இன்னைக்கு கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்காப்ல. இதை பார்த்தோன்னா திமுக காரங்களுக்கெல்லாம் கடும் கோபம், கண்ணாபின்னு திட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவன் இப்படி பேசையில் விசிகே காரவங்க கூட சில்லறையை செதற விடலை, திமுக காரவங்களாம் சில்லறையை செதற விட்டாங்க. அடேங்க அப்பா, திருமாவளவன் சார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கொள்கை பிடிப்புள்ளவர் தெரியுமா, இந்த கூட்டணி விட்டு போக மாட்டார் தெரியுமா அப்படின்னு திமுக காரவங்க என்னென்ன பேச்சு தெரியுமா பேசுனாங்க. அதுவும் ஸ்டாலின் பேசின பேச்சு இருக்க, எங்க கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா, எங்க கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி தெரியுமா, எங்க கூட்டணி எப்பவுமே உடையாது தெரியுமா அப்படின்னு ஸ்டாலின் பேசின பேச்சுக்கே இந்த திமுக காரவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வேணுங்க, கண்டிப்பா வேணும். இந்த திமுகவோட கூட்டணியில் இருந்த ஒரு பய கூட இப்போ கூட இல்லை, ஒரு பய கூட இல்லை. இந்தியன் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இத்தாலி காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், எல்லா பேரும் ஓடியே போயிட்டாங்க. குளத்தூர்ல ஸ்டாலினை மண்ணை கவ வச்சு எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க. இதுல ஒரு காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் இந்த வன்னியரசுக்கு பிரச்சாரம் பண்ண போனப்ப பயங்கரமா பேசியிருக்காப்ல. வன்னியரசோட வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியம், என்னுடைய சொந்த தொகுதிக்கு கூட போல தெரியுமா அப்படின்னு உதயநிதி பேசின வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் என் தொகுதிக்கு நான் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கிறேன், இனிமேதான் போகணும். என் தொகுதிக்கு போகாம
இங்க திண்டிவனத்துக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பால சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்கறதா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றியை விட அண்ணன் வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். இதெல்லாம் பார்த்தோன்னா திமுக காரங்களுக்கு ரத்த கொதிப்பே வந்துருச்சு. எல்லா சைடும் கண்ணா பின்னான்னு விசிகே காரங்கள திட்ட தொடங்கினாங்க. அதுவும் திகா ராசா இருக்காப்லையே ஒரு பதிவொன்ன போடுறாப்ல, இது மாதிரி ஏணியும் பானையும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைக்காக இன்னொருத்தவங்களோட ஓடிருச்சு அப்படின்னு கொச்சையா ஒரு பதிவை கூட போட்டாப்ல. அப்புறம் எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்ச உடனே ராசா டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாப்ல. இன்னைக்கு கூட செய்தியாளர்கள் இதை பற்றி கேள்வி கேட்க வந்தோடனே உண்மையிலேயே திமுக காரன் ஓடுறத பார்க்கல அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. திகா ராசா செய்தியாளர்கள்ட்ட பதில் சொல்ல முடியாம ஓடோடி போய் காருக்குள்ள ஒளியிற காட்சியை கூட இன்னைக்கு காண முடிஞ்சுது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பையனும் ஓடிட்டான். இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி, அவங்களுக்கு மனித நேயமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோபால்சாமியோட கட்சி ஒட்டிக்கிட்டு நிற்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிரேமலதாவோட கட்சி திமுகவோட இருக்கு. பாக்கி எல்லா பேரும் ஓடியே போயிட்டாங்க. இவங்க 3 பேருக்கும் வேற வழியே இல்லாம நிற்கிறாங்க. கோபால்சாமி பார்த்தீங்கன்னா உதயநிதி சூரியன் சின்னத்தில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காப்ல. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அதே நிலைமை தான். இன்னைக்கு ஜவஹர்லாலா வாயை விட்டு கதறி இருக்காப்ல, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நான் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவேன், அப்பதான் நான் தாண்டி ஓட முடியும் அப்படிங்கிறத வெளிப்படையா ஜவஹர்லாலா பேசியிருக்காப்ல. ஜவஹர்லாலாவை இன்னைக்கு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு வராங்க. ஐயா, இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்னு இந்த மதவாதி ஜவஹர்லாலாவை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வராங்க. பிரேமலதா விஜயகாந்துக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் பேரம் பேசுனதுனால மக்கள் ஏற்கனவே காரி துப்புனாங்க. இப்போ திமுக விட்டு வேற பக்கத்து ஓடுனா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படிங்கிற பயம் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்கு. அதனால அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அனாதையா நிக்க போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா மாதிரி இருக்கு. இந்த காட்சிகளை பார்க்கல எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்தே மாதர பாடல் தமிழ்நாட்டில் பாடவே கூடாது அப்படின்னு இந்த ஓசிக்காரவங்க என்னென்ன பேச்சு பேசுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்களே, இவங்களுக்கு வந்தே மாதர பாடல் தேசபக்தி பாடலான சுதந்திர போராட்ட காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக இருந்த வந்தே மாதர பாடல் இவங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு இந்த முஸ்லீம் லீக் கட்சிக்காரவங்களுக்கு ஓவர் சேட்டை கொடுப்பாங்க. ஆனால் எல்லா பயலும் பாடிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் இன்னைக்கு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றப்ப வந்தே மாதர பாடல் ஃபுல்லாக பாடின உடனே எல்லா பயலும் கத்த தொடங்கினாங்க. வந்தே மாதர பாடல் இனிமேல் பாடவே கூடாது, இனிமேல் பாடவே கூடாது அப்படின்னு பயங்கரமாக கத்துனாங்க. ஆனால் ஆளுநர் எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் ஓரம் கட்டிக்கிட்டு, ஐயா மத்திய அரசாங்கத்தோட நிகழ்ச்சினா கண்டிப்பாக வந்தே மாதர பாடல் பாடியே ஆகணும் அப்படின்னு சரியான முரட்டு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இதில் திமுக காரங்க வேற யோக்கிய சியாமணி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வந்தே மாதர பாடல் பாடுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு பயங்கரமாக பேசுன உடனே நிறைய பேர் இன்னைக்கு ரிப்ளை என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, ஐயா ஸ்டாலின்ஜி நீங்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கூட வந்தே மாதர பாடல் தான் முதல்ல பாடினாங்க அப்படின்னு திமுகவோட முகத்தில் இன்னைக்கு சாணியால் அடிக்கிற மாதிரி ரிப்ளைகள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர் இன்னைக்கு ஒரு அடேங்க அப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா, அதிமுகவிடம் ஆதரவு கேட்டிருந்தால் எங்களால் எளிதாக ஆட்சி அமைக்க முடிந்திருக்கும், மதசார்பற்ற கொள்கையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என நாங்கள் உறுதியாக நின்றோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு உருட்டை ஆதவ அர்ஜுனா உருட்டி இருக்காரு. ஏன்னா அதிமுக அமைச்சர்கள்ட்ட முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இவங்க என்னென்ன பேசுனாங்க, விஜயே ஒரு குரூப்பை போய் சந்திச்சார் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் என்னென்ன உருட்டு பார்த்தீங்களா, ஆனால் என்ன வேணாலும் உருட்டுங்க சார, ஆனால் இந்த மதசார்பற்ற உருட்டை மட்டும் உருட்டாதீங்க. ஏன்னா தாவேக்காவோட கூட்டணி அமைச்சரவையில் இந்த முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு. முஸ்லீம் லீக் அப்படிங்கிற பேர்லே தெரியும் அது இஸ்லாமியர்களுக்கான மத அடிப்படைவாத கட்சி அப்படிங்கிறது. ஆனால் இன்னமும் திமுக மாதிரி இந்த தாவேக்காரங்க பயங்கரமான உருட்டுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட எம்எல்ஏ அமைச்சராக பதவி ஏற்கும்போது அங்கே குரான் ஓதப்படுது. என்னையா இது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்து நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி தெரியுமா, மதசார்பற்ற ஆட்சி தெரியுமா அப்படின்னு என்னத்தை உருட்டினாலும் திமுக காரனும் இதே உருட்டு தான் உருட்டிட்டு இருந்தான். ஆனால் மக்கள் நம்பலை. மீண்டும் திமுகவோட இன்னொரு வெர்ஷனா தாவேக்காவும் அதை உருட்ட தொடங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட காங்கிரஸ் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.
நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தமிழகத்துக்கு அதை கேட்கறதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சிவகுமார் பேசியிருக்காப்ல. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறார் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த தமிழர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா விஜயும் காங்கிரஸும் இப்படி இருக்காங்க, ரொம்ப இணக்கமா இருக்காங்க. பப்பு ராகுல் பூந்தியும் விஜயும் ரொம்ப நெருக்கம். அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாது, நாங்கள் அணை கட்டுவோம் அப்படின்னு திமிரா பேசின இந்த சிவகுமார் இருக்காரு, அவரும் விஜயும் ரொம்ப நெருக்கம். விஜய் பதவி ஏற்ற போது அவர் ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணி வாழ்த்துக்கெல்லாம் போட்டாரு. ஆனால் இதில் விஜய் என்ன பண்ண போறாரு, காங்கிரஸ் பக்கம் நிற்க போறாப்லையா தமிழர்கள் பக்கம் நிற்க போறாப்லையா அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த தமிழகத்தோட எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தேசத்துக்காக ஒவ்வொரு நிமிடமும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. இதை பொறுக்க முடியாத பப்பு ராகுல் பூந்தி பிரதமர் மீதான வன்மத்தை தொடர்ந்து கொட்டிட்டு வராங்க. பிரதமர் வெளிநாடு போகவே தேவையில்லை, பிரதமர் எதுக்காக போனோம் அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா பப்பு ராகுல் பூந்தியோட இண்டி கூட்டணியில் இருக்கின்ற சரத்பவர் ஆத்மார்த்தமா பேசியிருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளில் இந்தியாவின் பெருமையையும் உலக அரங்கில் நம் நாட்டின் நன்மதிப்பையும் நிலைநிறுத்துவதற்கான பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராரு. தேச நலன் மற்றும் நாட்டின் நற்பெயர் என்று வரும்போது அரசியல் ரீதியான போட்டி மற்றும் கட்சி பாகுபாடுகளை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தியோட ஒன்னா இருக்கின்ற இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற சரத்பவாரே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பப்பு ராகுல் பூந்திக்கெல்லாம் அறிவு வருமானு தெரியல. இவர்கிட்டலாம் கொஞ்சமாக வாங்கி குடித்தா கூட பப்பு ராகுல் பூந்தி திருந்துவது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது இந்திய ரத்தம் கிடையாது, இத்தாலி ரத்தம். அது அப்படி தான் வேலை செய்யும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையே பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மதரம்.